ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு மைதாவை எடுத்து கொஞ்சோண்டு உப்பு, 1 ஸ்பூனு நெய்யை போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணணும். இப்போ கொஞ்சோண்டு தண்ணியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு நாங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோ சாஃப்ட் இருந்தாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இந்த காய்கறியை நீளமாக சாப் பண்ணணும். இந்த மாதிரி இதையும் எடுத்து வைக்கலாம். பேன்மே கொஞ்சோண்டு எண்ணெயை போட்டு 2 பச்சை மிளகாய், சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் போட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வறுக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் கட் பண்ணி வச்சுருந்த காய்கறியும் போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணணும். சவுட் பண்ணும்போது ஃப்ளேம் ஹையாகவே இருக்கணும். 2 நிமிஷம் இந்த மாதிரி சவுட் பண்ணிட்டு இப்போது ஃப்ளேமை கொஞ்சம் லோ ஆக்கி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது கொஞ்சோண்டு மஞ்சள், 1/2 ஸ்பூனு தனியாத்தூள், 1/2 ஸ்பூனு கரம் மசாலா தூள், கொஞ்சோண்டு மிளகுத்தூள், 1 ஸ்பூனு டொமேட்டோ கெச்சப் போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இப்போது பாயில் பண்ணி வச்சுருந்த 4 முட்டையை கட் பண்ணிட்டு போடுறேன். க்யூப் சைஸில் கட் பண்ணி போடணும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாப் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் போட்டு கார்னிஷ் செஞ்சுக்கலாம். மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு வைக்கலாம். பாருங்கள், ஸ்டஃபிங் தயாராக இருக்குது. இப்போது ஒரு லெமன் சைஸில் மைதா மாவை எடுத்துக்கிட்டு மைதாவில் கொஞ்சோண்டு டஸ்ட் பண்ணிட்டு சப்பாத்தி செய்யலாம். சப்பாத்தின்னு சொன்னால் சப்பாத்தி கிடையாது, பிளேட்ஸு. அதுக்கு சப்பாத்தி அளவுக்கு மெலிசாக நாங்கள் இதை ஃப்ளாட்டன் பண்ணிக்கணும். சூடாக இருக்கிற தவாவில் இதை போட்டு ஒரு 10 செகண்டு இது பேக் பண்ணணும். ஒரு சைடில் 10 செகண்டு, இன்னொரு சைடில் 10 செகண்டு லோ ஃப்ளேமில் இது பேக் பண்ணணும். இப்போது பிளேட்ஸ் தயாராக இருக்குது. 2 சமச்சம் மைதாவில் தண்ணியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு வச்சுட்டு இப்போது கொஞ்சோண்டு சேவை எடுத்துருக்கிறேன். இதையும் நல்லா க்ரஷ் பண்ணிட்டு வைக்கணும். இதை எல்லாத்தையும் சைடில் வச்சுட்டு இப்போது கொஞ்சம் பேக் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தியை எடுத்து அரை கட் பண்ணி ஒரு போர்ஷனை எடுத்து வைக்கலாம். இன்னொரு போர்ஷனில் கொஞ்சோண்டு மைதா பேஸ்ட்டை நாங்கள் தடவி கோன் சைஸை பண்ணிக்கணும். கோன் ஷேப்பில் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிட்டு நாங்கள் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ தெரிஞ்சிருக்கு இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு. ஆமாம், முட்டை கோனு. ஒரு வாட்டி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எட்ஜில் கொஞ்சோண்டு மைதா பேஸ்ட்டை போட்டு நல்லா சீல் பண்ணிட்டு உள்ளே முட்டையோட இந்த ஸ்டஃபிங்கை போட்டு மேலே மைதாவோட பேஸ்ட்டில் சீல் பண்ண போகிறேன். டிப்பு பண்ணலாம், ஆனால் உள்ளே இருக்கிற எல்லா ஸ்டஃபிங்கும் வெளியே வந்துடும். அதனால் இந்த மாதிரி சீல் பண்ணிட்டு சேவையோட டிப் பண்ண போகிறேன். பாருங்கள், ஒரே தடவை எல்லாம் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியில் வந்துருச்சு. அதனால் கேர்ஃபுல்லாக இது செய்யணும். பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்கு. கோன் தயாராக இருக்குது. இப்போது சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு இதை ஃப்ரை பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் தான் ஃப்ரை பண்ணணும். என்னோடய ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் ஆர் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. நல்லா ஃப்ரை பண்ணிட்டு எடுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்கு. ரம்ஜான் ரோசாவும் ஷுரு ஆயிருக்கு. ஒரு வாட்டி வீட்டில் பண்ணுங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. கிறிஸ்பி எக் கோனு தயாராக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் வீட்டில் செஞ்சு தான் ஆகணும். அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அப்பப்போ செஞ்சு சாப்பிடலாம்.